ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோன்னா மச்சானுக்கு மேரேஜ் கிஃப்ட் வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏண்டா ஏப்ரல் மாதத்தில் நடக்க போகிற கல்யாணத்துக்கு இப்போ எதுக்குடா நீ கிஃப்ட் வாங்குற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கோல்டு ரேட்டை டெய்லி ஏற்றுறானுங்க. இது ஏறுது இறங்குது. இதில் நம்மளால் யூகிக்கவே முடியல. இதுவும் நான் மார்ச் மாதம் வாங்கினேன்னா இப்போ இது எத்தனை லட்சத்தில் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை, யூகிக்க கூட முடியல. அதனால தான் இப்போவே வாங்கிடலான்னு டிசைட் பண்ணிட்டோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கரெக்டாக நாங்கள் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருந்த சமயம் நெஸ்டோ 3rd இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக நெஸ்டோவில் ஒரு நகை கடையில் 0 மேக்கிங் சார்ஜும் போட்டிருந்தது. அப்புறம் இந்த நெஸ்டோவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ட்ராலியில் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆனால் அது கார் பார்க்கிங் வரைக்கும் தான் எல்லா இடத்துலையுமே அலோவ் பண்ணுவாங்க. மாலை விட்டு வெளியில் கொண்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த நெஸ்டோவில் மட்டும்தான் நம்ம ட்ராலியை வீட்டு வரைக்கும் கொண்டு போயிடலாம், வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம நெஸ்டோலேருந்து வாங்கிட்டு கேட் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி எந்த பில்டிங் என்ன வீட்டு நம்பர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ட்ராலியை வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க ஸ்டாஃப்ஸ் யாராவது கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனாலே எங்கள் ட்ராலி அடிக்கடி ரொம்ப டிமாண்ட் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இது 3rd இயர் ஆனிவர்சரின்றதுனால ஏகப்பட்ட ஆஃபர்ஸ், க்ரௌடு அள்ளுது. என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் வந்துட்டு ஒரு ட்ராலியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எங்களுக்கு ட்ராலி கிடைக்கல. ஆமாம், 3rd இயர் ஆனிவர்சரிப்பா, ஃபுல்லாக க்ரௌட் இருக்கும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி, நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாமா? எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்ல ஆஃபர்லேயே இருந்தது. ஃபிஷ்ஷில் வஞ்சர மீன் கூட ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடச்சிது. இங்கேருந்து ரெடி டு ஈட் ஃபுட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குன்னு மட்டும். ஹனி கேக் கூட 14 dirhamsலேயே இருந்தது. இங்கே இந்த கேக்கு டோனட்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் அது பயங்கரமாக நிறைய ஃப்ளேவர்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். நான்வெஜ் செக்ஷன் போய் பார்க்கலாம், அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு. இது குக் பண்ணி சாப்பிட்றதுக்காக வாங்கி போகிறது. இங்கேருந்து தான் ரெடி டு ஈட் ஃபுட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், பிரியாணி அண்ட் மந்தி 4.9 dirhamsலேயே இருந்தது, ½ kg. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியலையே. எல்லாத்தையும் வாங்கி ஒரு தடவையாச்சும் டேஸ்ட் பண்ணணும் போல் இருக்குது. இவ்வளோ நான்வெஜ்ஜுக்கு நடுவில் என் ஒய்ஃப் வெஜ்ஜு எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுருக்காங்க. கோபி மஞ்சூரியன், பன்னீர், சென்னா மசாலா, இந்த 3 மட்டும்தான் வச்சுருப்போம். அப்புறம் கீ ரைஸ். ஆனால் நம்ம நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் தெரியுமா? ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, இது ஓடுறது போடுறது. பாவீங்களா, ஒரு மினி முனியாண்டி விளாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கேயா. டிஸ்கவரி சேனலே செத்து கிடக்குதையா. நான் ஒரு ஃபுல் கிரில் வாங்கிட்டேன். என் ஒய்ஃப் பன்னீர் வாங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் மேலே நட்ஸ் செக்ஷன் வந்திருக்கோம். நட்ஸு செக்ஷன்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் ஃபிக்கு, பாதாம் அதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்லேயே இருந்தது.
ஃபிக்கு வேற என்ன வாங்குற? பாதாம். போதுமா? போதும். பாதாம் இங்கே இருக்கா? பாதாம். பாதாமா? தேன் மிட்டாய் பார்த்தாலே எனக்கு சின்ன வயசில் ஒரு தாத்தா சொன்ன கதை தான் ஞாபகம் வரும். டெய்லி 2 தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 80 வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார். அவர் சொன்ன பேச்சை கேட்டு நானும் சின்ன வயசில் டெய்லி 2 தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்ருக்கேன் கடையில். ஆனால் அவர் 80 வயசில் 60 வயசுலேயே செத்துட்டார். அவர் செத்ததுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது, அவர் வியாபாரம் ஆகணும், அவர் அந்த கடை ஓனர், அந்த வியாபாரம் ஆகணுன்றதுக்காக என்ன பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. முடிஞ்ச வரைக்கும் ஆஃபர் போட்டிருந்ததில் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம நகை வாங்கிட்டு போகணும். அங்கே பார்க்கும்போது டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நார்மல் ரிங்ஸா? ரிங்கில் பெண்டைல் கூட இருக்கிறாங்க. இது கொஞ்சம் பெரிய செல். நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? ஃபைனலி நாங்கள் ரிங்கு செலக்ட் பண்ணிட்டோம். என்னடா மோதிரம் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்றத நீ வீடியோலேயே சொல்லிட்டியே, அப்புறம் எப்படி இது சர்ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மோதிரம் என்ன சைஸுன்னு என் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நாங்கள் கடைக்கே வந்தோம். ஸோ நாங்கள் ரிங்கு வாங்க போகிற விஷயம் தெரியும், ஆனால் என்ன ரிங்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அங்கே சர்ப்ரைஸு. பிரசாத், what a surprise. ஏய் சீனு, நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்ட இல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்லை, நான் சும்மா அஸ்திட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் டைம் ஒரு கோல்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த கோல்டு வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு மிக்க மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அந்த வீடியோ போட்டு 1 மந்த் தான் ஆகுது. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு 406.25. இப்போ கோல்டு ரேட் என்னென்னா 474.75. கிட்டத்தட்ட 60 கிராம்ஸ் 68 கிராம்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் 1 மந்த்துக்கு 68 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. அப்படின்னா ஒரு சவரனுக்கு 548 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ தெரியுதா நான் ஏன் இப்போவே கோல்டு வாங்கிடலான்னு சொன்னேன்னு. படிக்காட்டி நீ மேலதான்டா. ஏப்ரல் மாதம் மச்சானுடைய மேரேஜ் அப்போ இருக்க கோல்டு ரேட்டு அதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். நம்ம அப்போ ஏப்ரல் மாதம் வீடியோ போடும்போது கண்டிப்பாக நான் இப்போ நான் வாங்கின இந்த கோல்டு ரேட்டுக்கும் அப்போ என்ன கோல்டு ரேட்டு இருக்கோ அதை நம்ம கம்பேர் பண்ணி அதையும் ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இந்த ரிங் தான் நான் ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருக்கிறது. நீங்கள் தான் வண்டி தள்ளிட்டு 3400 கிராம்ஸ் வந்திருக்கு. 5% டேக்ஸ் போட்டு 3570 கிராம்ஸ் வந்திருக்கு. என்ன ரிங் செலக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. பை பை.